அதுக்கப்புறமா இது பாருங்கள், இந்த சைஸில் ஒரு இஞ்சி நல்ல தோல் சீவிட்டு கழுவிட்டு இதை கல்லில் வச்சு ஒரு தட்டு தட்டி கொதிச்சிட்ருக்கிற இந்த டீயில் போட்டுடலாம். இதில் ஒரே ஒரு ஏலக்காவை தட்டிட்டு அதை டீயில் போடும்போது இந்த மாதிரி பிச்சு உள்ளே போட்டுடணும். இஞ்சியோடு சேர்ந்து இந்த டீ ஒரு நிமிஷம் கொதிக்க விடணும். ஒரு நிமிஷம் டீ கொதித்ததுக்கப்புறமா ஒரு 10 புதினா இலையை நல்லா கசக்கி கிள்ளி போட்டுடணும். இந்த புதினா இலையோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு நிமிஷம் கொதிக்க வைங்க. இப்போது அந்த டீயில் 1 டம்ளர் பால் ஊற்றலாம். டீக்கெல்லாம் பால் கொஞ்சம் சுண்டை காய்ச்சின பாலாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டீ. பால் கொதிக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் தேவையான அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, ரெண்டில் எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்க்குறதா இருந்தான்னா டீ எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா வடிகட்டிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க.